பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனம். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. சில வேளைகளில் நமக்கு இப்படியான எண்ணங்கள் தோன்றலாம். என்ன, எல்லோரும் என்ன மறந்துட்டாங்க, ஒருவரும் என்ன நினைக்கிறதில்ல, கண்டுக்கிறதில்ல, எவருமே என்ன சரியாக புரிஞ்சு கொள்றதில்ல. இப்படியான எண்ணங்கள் சில வேளைகளில் நம்மை ஆள்வதுண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் சொல்லலாம், நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன், ஆனால் பதில் வார மாதிரி தெரியல. எல்லா கதவுகளும் மூடப்பட்டது போல சூழ்நிலைகள், ஒரு நாளை கடப்பதே கடினமாக தோன்ற மனநிலை இருக்கிற போது ஆண்டவர் சொல்றார், சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. அவருடைய அமைதி அவர் நம்ம புறக்கணித்து விட்டாருன்னு சொல்லி அர்த்தப்படாது. நம்முடைய காத்திருப்பு ஆண்டவர் நம்ம கைவிட்டு விட்டார் என்று அர்த்தப்படாது. நமக்கு ஏற்படுற தாமதங்கள் மறுதலிப்பு அல்ல. ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு தாய் தான் பாலூட்டுகிற பிள்ளையை மறப்பாளோ? அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்முடைய கண்களிலிருந்து வடிகிற ஒவ்வொரு கண்ணீர் துளியையும், நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய கீழ்ப்படிவை, பொறுமையை தேவன் நினைவில் வைச்சிருக்கிறார். நம்முடைய கால அட்டவணையில் அவர் செயல்படாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய நேரத்தில் அவர் செயல்படுவார். நம்முடைய கலண்டரில் 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் மாதிரி. இந்த சத்தியத்தில் இருக்கிற தீர்க்கதரிசன சத்தம் புதிய நம்பிக்கை பிறக்குது, புதிய கதவுகள் திறக்கப்படுது, புதிய ஆரம்பம் உண்டாகுது. என்னன்னு சொன்னால், தேவன் மறைவாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். குறைவின் நாட்கள் நிரந்தரமானதல்ல, தேவனுடைய உண்மை அது நிரந்தரமானது. நாங்கள் வாயை திறந்து சத்தமாக சொல்லுவோமா, நாங்கள் நம்புறது கர்த்தரால் வரும். நான் தேவனால் மறக்கப்பட்டவன் அல்ல, நான் தேவனால் மறக்கப்பட்டவள் அல்ல. ஜெபிப்போம். எங்களை காண்கிற தேவனே, பரலோக பிதாவே, எங்களை மறக்காமல் நினைவு கூறுகிற நல்ல தகப்பனே, நம்முடைய வசனத்தை அனுப்பி எங்கள் நம்பிக்கையை பலப்படுத்துறதுக்காய் நன்றி சொல்கிறோம். எல்லாவித சோர்வுகளில் நின்று எங்களை தூக்கி விடுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேலே நீங்கள் வைத்திருக்கிற கரிசனையையும் உம்முடைய நேரத்தையும் நம்ப எங்களுக்கு கிருபை தருகிறதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.